So, welcome everyone. இப்போதான் நீங்க ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? அப்படி இல்லைன்னா இப்போ உங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ண போனீங்கன்னா கீழே சின்னதா ஒரு கார்னர்ல மார்க்கெட்ஸ்ன்னு போட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன் மற்ற ஸ்டாக்ஸ் கிடையாது? நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் இருக்கு. உங்களால நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? டைரக்டா போயிட்டு டிமேட் அக்கௌண்ட்ல பை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. பட் அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? We will cover in this video. ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபேக்டரிக்கு போயிடுவீங்களா இல்லை ஷாப்பிங் மால்ஸுக்கு போவீங்களா? கண்டிப்பாக ஃபேக்டரிக்கு போக மாட்டீங்க. ஷாப்பிங் மால்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டோடைய ட்ரெஸ் வாங்குவீங்க. கரெக்டா? அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கணும்னா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு போவீங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னா என்ன? ஷாப்பிங் மால்ஸ் ஃபார் ஸ்டாக்ஸ், அவ்வளோதான் சிம்பிள் டேர்ம்ஸில். ஓகேவா? ஓகே. இந்தியாவில் 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. என்னென்னது? என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ காட் டு நோ தட் தேர் ஆர் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். கரெக்டா? என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஓகே. என்எஸ்சியில் 2K+ ஸ்டாக்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஷாப்பிங் மால்ல வச்சுக்கோங்க 2000+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சியில் 4000+ ஸ்டாக்ஸ் இருக்கு. 4000 அந்த ஷாப்பிங் மால்ல 4000 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 2000+ ஸ்டாக்ஸ், 4000+ ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே போச்சா கீழே போச்சான்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2004 ஆல்மோஸ்ட் லைக் 4000 5000 ஸ்டாக்ஸை 1 by 1 கவர் பண்ணி எல்லா ஸ்டாக்கும் மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்னு பார்த்து you will tell me whether stock market is up or down today. கிடையாதுல்ல? So you need something to tell whether இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப் இருக்கா இல்லை ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருக்கா. கரெக்டா? கேட்டுட்டே போங்க, you will get to know. So what they have done is 2000+ products, 2000+ stocks இருக்குல்ல, இதுல டாப் 50 ஸ்டாக்ஸ், இதுல டாப் 50 ஸ்டாக்ஸ் ஒரு சர்டன் கிரைட்டீரியா. ஓகே. அந்த கிரைட்டீரியா வேணா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க that இந்த 2000ல டாப் 50 கம்பெனிஸா குரூப் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இண்டெக்ஸ் என்னது? குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். இந்த கேஸ்ல என்எஸ்சில இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை டுகெதர் ஃபார்ம் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த இண்டெக்ஸ் பேர் என்னது? நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50னா என்னது? எஸ், என்எஸ்சில இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் உடைய டுகெதரா ஃபார்ம் பண்ண இண்டெக்ஸ் பேர் தான் நிஃப்டி 50. ஏன் 50 கம்பெனிஸ்? அப்படி இருங்க, நான் பிஎஸ்சில 4000+ ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல டாப் 30 கம்பெனிஸை டுகெதர் ஃபார்ம் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. பிஎஸ்சில இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ்ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு டோட்டலா? அதுல டாப் 30 கம்பெனிஸை ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இண்டெக்ஸ் குரூப் ஃபார்ம் பண்றாங்க, குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். அந்த டாப் 30 ஸ்டாக்ஸை குரூப் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது பேர் என்னது? சென்செக்ஸ். You got to know now what is Nifty 50 and what is Sensex. Now I will ask you one question. Yeah, Nifty 50 and Sensex. And the pair எங்கிருந்து வந்தது? Brother, I am telling you. Stock market there are n number of people. You just ask them Nifty 50 and Sensex how it like and the name எப்படி derive ஆச்சு. That is very important. So you should be curious. Like எதுக்கு இந்த பேர் வந்தது? Yeah, Nifty, yeah, Sensex. You have to learn, you have to research. நான் சொல்றேன் அப்படின்னு. See, Nifty 50 எப்படி இந்த பேர் இது எதனால வந்தது அப்படின்னா, see, நேஷனல் plus 50, நேஷனல் plus 50 இந்த 2 டேர்மை சேர்த்து தான் Nifty 50 அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஓகே. சென்செக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் எப்படி வந்தது? சிம்பிள். சென்சிட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சென்சிட்டிவ்ன்ற ஒரு டேர்ம்ல இருந்தா சென்செக்ஸ் பேர் வந்தது. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் எக்கனாமிக்கல் நியூஸ், பொலிட்டிக்கல் நியூஸுக்கு எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே போதா மேல போதா எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு, அந்த ஒரு டேர்மை வச்சுதான் சென்செக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. யூ காட் டு நோ வாட் இஸ் சென்செக்ஸ், வாட் இஸ் நிஃப்டி. நிஃப்டினா ஓகே என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2000+ கம்பெனிஸ் இருக்கு. அதுல டாப் 50 கம்பெனிஸை டுகெதரா ஃபார்ம் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அது பேர் நிஃப்டி 50. அதே மாதிரி சென்செக்ஸ்ல லைக் 4000+ கம்பெனிஸ் இருக்கு. அதுல டாப் 30 கம்பெனிஸை டுகெதர் ஃபார்ம் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க சென்செக்ஸ்.
எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க? Why do we need index? First of all, we will cover. So நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி why do we need index, ரைட்டா? I guess by now you should கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் let me tell you why do we need index. See, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் சே ஒரு காலேஜ்ல ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 5000 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ இந்த காலேஜ்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை டிக்ளைன் ஆகுதான்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க காலேஜில் இருக்க நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. லைக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பிபிஏ, எம்பிஏ, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கேளுங்க, யூ வில் கெட் டு நோ கம்ப்ளீட்லி, ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸே எடுக்கிறாங்க. டோட்டலா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல அங்க இருக்கிற என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், பிபிஏ, எம்பிஏ, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. என்ன பண்றாங்க, இன்ஜினியரிங்ல டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ட்ஸ்ல ஒரு டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பிபிஏல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எம்பிஏல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலா எவ்வளவு ஆகுது, 20 + 10 + 10 + 10 50. ஸோ இப்போ அவங்க கையில, அந்த காலேஜ் கையில டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட் இருக்கு, கரெக்டா? இப்போ இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் ஓவர் த டைம் அவங்க ட்ராக் பண்ணாங்கன்னா, அவங்க காலேஜ்ல இருக்க 5000 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஸ்கோர் ஓவரா இம்ப்ரூவ் ஆகுதா இல்ல டிக்ளைன் ஆகுதா கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? சி, லாஜிக் தானே. லெட்ஸ் சே ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் சென்டம் இருந்தா செகண்ட் மார்க் எங்க இருக்கும்? ஆப்வியஸ்லி 90ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கே 70ல இருந்தா செகண்ட் மார்க் எங்க இருக்கும்? 60s அப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாப் ஆல்வேஸ் லெட்ஸ் யூ நோ ஹவு த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங், கரெக்டா? நியர்பை வருவாங்க. ஸோ அந்த லாஜிக்ல டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஓவர் த டைம் ட்ராக் பண்ணா கண்டிப்பா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ஒரு பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டா? யூ அண்டர்ஸ்டுட் திஸ் எக்ஸாம்பிள்? ஸோ உங்களுக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் புரிஞ்சிடுச்சு. பட் நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நவ் லெட்ஸ் கம் டு ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன், பிரதர் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல போச்சா கீழே போச்சா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் போய் பார்க்க முடியாது, கரெக்டா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ தேர் ஆர் n நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கு, கரெக்டா? அதாவது ஐடி செக்டார் இருக்கு, எஃப்எம்சிஜி செக்டார், எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அந்த செக்டார் இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மா செக்டார் இருக்கு, ஃபார்மானா மெடிசன் ரிலேட்டட். அதே மாதிரி பேங்கிங் செக்டார் இருக்கு, கரெக்டா? இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் செக்டார் இருக்கு. எல்லாத்துலயுமே கம்பெனிஸ் இருக்கா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஐடில இருக்கிற டாப் கம்பெனிஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு டாப் 20 கம்பெனிஸ் எக்ஸாம்பிளுக்கு தான், ஓகே? நம்பர்லாம். எஃப்எம்சிஜில ஒரு டாப் 10 கம்பெனிஸ், ஃபார்மால அதே மாதிரி ஒரு டாப் 10 கம்பெனிஸ், அதே மாதிரி பேங்கிங்ல ஒரு டாப் 10 கம்பெனிஸ். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 50 கம்பெனிஸ். இப்போ எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா? சம் 4000 5000 ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ அவங்க கையில எவ்வளவு இருக்கு? 50 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. இப்ப நான் அதே சொன்ன கான்செப்ட்ல இந்த 50 கம்பெனிஸ் ஒழுங்கா, டாப் கம்பெனிஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணா மற்ற கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? ஆவரேஜ் ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த டாப் கம்பெனிஸ் கீழே போயிட்டு இருக்கு, அப்ப மற்ற கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்? கீழே போயிட்டு இருக்கும், கரெக்டா? The same concept. That is why you need index. If you want to track something, 6000 7000 5000 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா யூ கேன் எவ்ரிடே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, கரெக்டா? ஸோ எனக்கு ஒரு சம்மரியா, ஒரு இண்டெக்ஸ்ல, இந்த புக்ல என்ன இருக்கு, இப்போ ஒரு புக்குடைய இண்டெக்ஸ்ன்னு சொல்றேன், இண்டெக்ஸ், ஓகேவா? ஸோ ஒரு புக்ல ஒரு இண்டெக்ஸ் எதுக்கு இருக்கு? ஒரு ஓவர் வியூ கொடுக்கறதுக்கு. சிமிலர்வே அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு, எல்லா ஸ்டாக்ஸும் மேல போயிட்டு இருக்கா கீழே போயிட்டு இருக்கான்னு பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கணும்ல பிரதர். ஸோ தட் இஸ் வை நிஃப்டி 50, நான் சொன்னல நிஃப்டி 50. ஸோ 50 ஸ்டாக்ஸ். ஸோ இந்த நிஃப்டி 50 மேல போயிட்டு இருக்குன்னா ஓவராலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. சிமிலர்வே சென்செக்ஸ் 30. ஸோ சென்செக்ஸ் இது மேல போயிட்டு இருக்கு கீழே போயிட்டு இருக்குன்னா, சிமிலர்வே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு கீழே போயிட்டு இருக்கு. இதனாலதான் நீங்க லேப்டாப் ஓபன் பண்ணும்போது எங்க பார்த்தாலும் நிஃப்டி சென்செக்ஸ் ஒன்னு ரெட்ல இருக்கும், கிரீன்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் தட் இன்னைக்கு ஓகே ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கோயிங் அப், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். யூ அண்டர்ஸ்டுட்? இதுதான் நிஃப்டி சென்செக்ஸ். நான் நெக்ஸ்ட் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸும் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நான் வீடியோட எண்டுக்கு நான் வந்துட்டேன். பட் நான் லெட் மீ டெல் யூ அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பிகாஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஓகே ஓவராலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாக்குறதுக்கு, இந்தியன் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்க்க சொன்னீங்க பிரதர். நிஃப்டி சென்செக்ஸ் மேல போச்சுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல போகுது கீழே போகுது, ஓகே. சப்போஸ் எனக்கு இந்த ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த ஐடி செக்டர் மேல போதா கீழே போதா, இல்ல இந்த பேங்கிங் செக்டர் இருக்குல்ல, இந்த பேங்கிங் செக்டர் மேல போதா கீழே போதா, எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்குல்ல,
அது மேலே போதா கீழே போகுது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியணும் பிரதர். அதுக்கு நான் போய் எல்லா ஸ்டாக்ஸுமே பார்க்கணுமா? கிடையாது. அதுக்கும் இண்டெக்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே ஐடி கம்பெனிஸை ட்ராக் பண்றதுக்கு நிஃப்டி ஐடி அப்படின்ற ஒரு செக்டார் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே இமேஜஸ் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் வில் கெட் டு நோ. நிஃப்டி ஐடின்னு இருக்கு. இந்த இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா ஓகே, இந்தியன் ஐடி கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி இந்த இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா எஸ், எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்க்ஸ் இருக்குல்ல நம்ம ஊர்ல, அந்த நம்மளுடைய இந்தியன் பேங்க்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகுனா அந்த கண்ட்ரியோடைய பேங்க்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ரைட்டா? ஸோ அந்த பேங்க்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ். எல்லா ஸ்டாக்ஸும் போய் பார்த்துட்டு இருப்பீங்களா? கிடையாது. அதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அது பேரு தான் நிஃப்டி பேங்க். அது பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. யூ காட் இட், பேங்க் நிஃப்டி. இது செக்டார் வைஸும் உங்களுக்கு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரிடே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப் போயிட்டு இருக்கா, டவுன் போயிட்டு இருக்கா, இன்னைக்கு இந்த செக்டார் மேல போயிட்டு இருக்கா, கீழே போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் சி. இட் டேக்ஸ் ஜஸ்ட் அ மினிட் டு சே வெதர் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் சோ சிம்பிள் பிரதர். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஒன்று சொல்லட்டுமா, இதுல எந்த இண்டெக்ஸுமே உங்களால உங்க டிமேட் அக்கௌண்ட்ல போய் பை பண்ண முடியாது. அப்போ இதுல இன்வெஸ்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சி, இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்றேன். சி, நான் சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ன்றது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, கரெக்டா? இன்னைக்கு மேல போயிட்டு இருக்கா, கீழே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த இண்டிகேட்டர் போய் உங்களால டைரக்டா வாங்க முடியாது. பட் அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்றது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த நிஃப்டி சென்செக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால, அதுல எனக்கு இந்த மாதிரி நிஃப்டில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும், டைரக்டா நான் போயிட்டு இப்போ டிமேட் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணி பைன் கிளிக் பண்ணா என்னால வாங்க முடியாது. யூ கான்ட் பை இட்ல. ஸோ என்னென்ன எப்படி வாங்க முடியும்னா, சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டிசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அவங்க அதை ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி வேணும்னா வீடியோ வேணும்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் மீ சோ தட் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா யூ கேன் இன்வெஸ்ட் இன் நிஃப்டி. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள இண்டிசஸை நீங்க அது மூலியமா ட்ராக் பண்ணலாம். சி, நிஃப்டினா என்ன, டாப் 50 கம்பெனிஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க 100 rupees போட்டா கூட இந்த 100 rupees ஈக்விவலண்டா இது எல்லாத்தையுமே டிவைட் ஆகி இன்வெஸ்ட் ஆகும். சேம் வே அந்த மாதிரி இது ஒரு வே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு மூலியமா ETFs, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணும், நிஃப்டி பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் சேம் தான். அந்த ETF நிஃப்டி அட்ராக்ட் பண்ணுது, டாப் 50 கம்பெனிஸ். ஸோ நிஃப்டி பீஸ் உடைய லெட்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கு, அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன். ஸோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஈக்விவலண்டா டாப் 50 கம்பெனிஸ்ல டிவைட் ஆகி இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு வே இருக்கு, நீங்க நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த வேஸ் நீங்க எப்படி நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரக்டா போயிட்டு நிஃப்டியை பை பண்ணிட முடியாது, ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான திங் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் பத்தி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இட்ஸ் வெரி பேசிக் திங். ஸோ சின்னதா ஷார்ட்டா சொல்லிடணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் ஸோ. அண்ட் பிரதர், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங், சி, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது என்ன, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு சி, ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்கு. அதாவது இன் ஸ்டாக் மார்க்கெட் there are lots of people who know the price of everything. அதாவது அவங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸும் தெரியும். இது இந்த ஸ்டாக் எவ்வளவு ரூபா, 100 ரூபாய், இந்த ஸ்டாக் எவ்வளவு ரூபா, 500 ரூபாய், இந்த ஸ்டாக் 1000 rupees. பட் they don't know the value of anything. இந்த ஸ்டாக் பிரைஸ் 100 rupees சொல்லுவாங்க, பட் அதோடைய வேல்யூ தெரியாது. இந்த ஸ்டாக் பிரைஸ் 500 சொல்லுவாங்க, பட் அதோடைய வேல்யூ தெரியாது. எப்படி? ஸோ வேல்யூ ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டா? ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட், அதாவது இது வந்து ஒரு சீரீஸ். நான் இது செகண்ட் வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்ல. ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி சர்ச் பண்றது, அதை பத்தி நான் வீடியோ ஆல்ரெடி பீப்புள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்காக நான் ஒரு சீரீஸ்ல மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் வீடியோ ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன். நான் அட்டாச் பண்றேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் திங்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி என்கரேஜ் கமெண்ட், பிகாஸ் நான் கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல நோட் பண்ணிப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ அவங்க கேட்டதை ஒன்று ஒன்றா கவர் பண்ணும் அப்படின்றதுக்காக. எவ்வளோ பேசிக்கான இருக்கும் பிரதர். This channel is only for beginners who wants to learn. Like அந்த first step இருக்குல்ல, அது ரைட் டைரக்ஷன்ல கொடுத்தா definitely they will be one among the great investors ன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ மேக் ஷுர் நீங்க உங்களுக்கு எந்த ரொம்ப பேசிக்கா இருந்தாலும் டோன்ட் வெரி, ஆஸ்க் தட் கொஸ்டின்ஸ் இன் கமெண்ட்ஸ் ஃபுல்லா பேசிக் கொஸ்டின்ஸ் இருந்தா கூட ஐ எம் ரெடி டு ஆன்சர். ஸோ வித் தட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபைனலா ஒரு கோட் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சி, எவ்ரி பிகினர் கேன் பிகம் அ மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சி, இந்த வீடியோ இட்ஸ் அ பியூர் பிகினர் பேஸ்ட் வீடியோ. பட் அப்கமிங் வீடியோஸ் எப்படி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறது, இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன, பி ரேஷியோனா என்ன, பிபி ரேஷியோனா என்ன, எப்படி பார்க்கறது, எந்த சோர்சஸ்ல பார்க்கறது, எல்லாத்தையுமே வில் மேக் ஷுர்
step by step basics we will try to cover. Okay, so with that, signing off from you.